ஆச்சாரியன் சிஷ்யன், இந்த உறவு முறைதான் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தின் அடித்தளம். சிஷ்யன் ஆச்சாரியனிடத்தில் எப்படி இருக்க வேண்டும், அதே போன்று எல்லா சமயத்திலும் ஆச்சாரியன் சிஷ்யனை தன் வசப்படுத்தி வைத்துக்கொண்டு அவனை அடுத்த நிலையில் ஆச்சாரியனாக எவ்விதம் உயர்த்த வேண்டும். இதையெல்லாம் நம்முடைய குரு பரம்பரையில், அதிலும் குறிப்பாக பகவத் ராமானுஜருடைய திவ்யமான இந்த சரித்திரத்தில் நாம் ஆழ்ந்து ஆழ்ந்து அனுபவித்துக் கொண்டே இருக்கலாம். இவற்றிற்கெல்லாம் ஒரு முடிவு என்பது கிடையவே கிடையாது. இவர் எப்பொழுதும் ஆச்சாரியன் சிஷ்யன் ஆச்சாரியன் சிஷ்யன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்பதாக நினைத்து விடாதீர்கள். ஏனென்றால் இந்த அடிப்படை நம்முடைய உதடுகளில் இருக்கிறதை தவிர்த்து உள்ளத்தில் இதுவரையிலும் உரைப்பதாக தெரியவில்லை. வெறும் உதடுகளினால் உச்சரிப்பதினாலே என்ன பிரயோஜனம்? நல்ல ஒட்டகம், அந்த ஒட்டகத்தினிடத்தில் பாகு வெல்லத்தை நன்கு கரைத்து கொடுத்தால் ஒட்டகத்திற்கு சுவை தெரியுமா? ஏனென்றால் ஒட்டகம் கண்டகபுக் என்று பெயர் பெற்றது. கண்டகம் என்றால் முள். அந்த முள்ளை மிகவும் விரும்பி சாப்பிடுமாம். முள்ளை விரும்பி சாப்பிடும் ஒட்டகத்திற்கு வெல்லத்தின் சுவை எப்படி தெரியும்? வெல்லத்தை அதன் வாயில் திணித்தால் கூட அது அதனை சுவைக்காதல்லவா? அதுபோன்று தான் நாம் உள்ளத்தில் உணர்ந்தால்தான் ஆச்சாரியன் சிஷ்யனுடைய பெருமை நமக்கு தெரியும். வெறும் உதடுகளில் ஆச்சாரியனை குறித்தோ சிஷ்யனை குறித்தோ சொல்லிக்கொண்டே இருந்தோமேனால் முள்ளை சாப்பிடும் ஒட்டகத்தை போலத்தான் இருப்பமே தவிர்த்து உயர்ந்ததான வெல்லத்தை சாப்பிடுவதாக அந்த வெல்லத்தின் சுவை அறியக்கூடிய நிலை நமக்கு ஏற்படவே ஏற்படாது. மறுபடியும் மறுபடியும் இந்த விற்த்தாந்தங்கள் எல்லாம், இந்த கதைகள் எல்லாம், இவைகளெல்லாம் கதைகளிலேயே பெரும் வரலாற்று உண்மைகளாயிற்றே. நம் பெரியோர்கள் ஏதோ தங்கள் மனம் போனபடி இட்டுக்கட்டி அவற்றையும் சொல்லிவிடவில்லையே, நம்மை பண்படுத்திக் கொள்வதற்காகத்தான் காண்பிக்கிறார்கள். அறிஞர்கள் பேசுவார்கள், வரலாற்று நூல்களை நீங்கள் படிக்கும் பொழுது அந்த வரலாற்றில் நிகழ்ந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் உங்கள் வாழ்க்கையின் தொடர்புடையதாக இருக்கும், அதனை நீங்கள் இணைத்து பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள். வரலாறு என்றால் என்ன? அரசர்கள் அரசாட்சி புரிந்தார்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் கத்தி வைத்துக் கொண்டு சண்டை போட்டார்கள், நாடு பிடித்தார்கள், தங்கள் எல்லைகளை விரிவுபடுத்தினார்கள். இது மட்டும்தானா வரலாறு? ராமானுஜர் சரித்திரம் வரலாறு இல்லையா? குரு பரம்பரை வரலாறு இல்லையா? நம்முடைய ஆழ்வார்களுடைய திவ்யமான சரித்திரம் வரலாறு இல்லையா? இவை அனைத்தும் வரலாற்று பேருண்மைகள். அந்த பேருண்மைகள் நம்மளை வழிப்படுத்துகின்றன, வழிகாட்டுகின்றன. அந்த வழியில் மேலையார் செய்வனகள் வேண்டுவனை கேட்டியேல் என்னும்படியாக அந்த வழியில் நாம் நடப்பதுதான் நமக்கு எல்லா விதத்திலும் நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும். வெறும் சித்தாந்தத்தை மட்டும் அறிவதனால் என்ன பிரயோஜனம்? நமக்கு உள்ளத்துக்குள்ளே அந்த பக்தி ஊற்றெடுக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக பகவத் ராமானுஜருடைய மாபெரும் சம்பிரதாயத்தைச் சேர்ந்தவர்கள் நாம் என்னும் ஒரு பூரிப்பு நமக்கு உண்டாக வேண்டும். அந்த பூரிப்பை நாம் உணர வேண்டும். அதற்காகத்தான் சில சம்பவங்கள் நாம் மறுபடியும் மறுபடியும் வலியுறுத்தி சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். என்றாவது ஒரு நாள் அது மனதில் பதியாதா என்னும் ஒரு ஏக்கத்தினால் அன்றோ இவைகள் மறுபடியும் மறுபடியும் சொல்லப்படுகின்றன. சுவாமி ராமானுஜருக்கும் திருக்கோட்டியூர் நம்பிகளுக்கும் இருக்கக்கூடியதான பிணைப்பு அலாதியானது. அதே போன்று ராமானுஜருடைய பிரிய சிஷ்யரான கூரத்தாழ்வானுக்கு ராமானுஜரத்தில் இருக்கக்கூடிய பக்தி அலாதியானது என்பதாக பார்த்து வருகிறோம் அல்லவா? நடுவிலே கிடாம்பியாச்சாருடைய சரித்திரம் பார்க்கப்பட்டது. கிடாம்பியாச்சாரை சுவாமி ராமானுஜர் எவ்விதம் திருத்தி பணி கொண்டார் என்பதையும் நாம் பார்த்து வந்தோம் அல்லவா? ஒரு முறை சுவாமி ராமானுஜர் தன்னுடைய சிஷ்யர்களுக்கு திருவரங்க திருப்பதியில் காலக்ஷேபங்கள் சாதித்துக் கொண்டிருக்கிறார். அந்த காலக்ஷேபத்தில் முக்கியமானது ஒரு விஷயம் வருகிறது. என்ன தெரியுமா? ஆத்மா குறித்ததான ஒரு விளக்கம். அன்பர்களே, சற்றே கவனித்து பாருங்கள். அவ்வளவு சுலபத்தில் புரியாது, ஆனால் கூர்ந்து கவனித்து வந்தோமேனால் நம்மால் நன்கு அனுபவிக்க முடியும். ராமானுஜருடைய சித்தாந்தத்தின் பெருமைகளை எல்லாம் நாம் நன்கு உணரலாம். ஆத்மாவை குறித்ததான ஒரு தத்துவ விளக்கம். முதலில் ஒரு விஷயத்தை நன்கு ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். தேகம், தேகத்துக்குள்ளே உயிர் உள்ளது. உயிர் என்பது வேறு, ஆத்மா என்பது வேறு. தேகத்தில் உயிர் என்பது மூச்சுக்காற்று சம்பந்தப்பட்டது. ஆத்மா என்பது இந்த தேகத்தின் தலைவனாக திகழக்கூடியவன். இந்த ஆத்மா தான் தேகத்தை தாங்குபவன். இந்த ஆத்மா தான் தேகத்தை இயக்குபவன். இந்த ஆத்மா, உலகத்தில் கோடான கோடி ஆத்மாக்கள் உண்டு. இந்த ஆத்மாவுக்கும் பரமாத்மாவிற்கும் என்ன சம்பந்தம்? இவன் ஆத்மா, அவன் பரமாத்மா. பகவான் இதோ திருவரங்கரகரப்பன் எம்பெருமான் ஸ்ரீ ரங்கநாதன் சேவை சாதிக்கிறானே, இந்த ரங்கநாதன் தான் பரமாத்மா. அபஹத பாப்மா திவ்யா தேவா ஏகா நாராயணா என்று ஏஷ சர்வபூதாந்தராத்மா அபஹத பாப்மா திவ்யோ தேவோ ஏகோ நாராயணா என்று வேதங்கள் அவனை பறைசாற்றுகின்றன. வேதத்தின் சுவைப்பயனாக அவன் விளங்குகிறான். ஏஷ சர்வபூதாந்தராத்மா, எல்லா ஆத்மாக்களுக்கும் அந்தராத்மாவாக இருப்பவன்.
உடன்மிசை உயிரென கறந்து எங்கும் பரந்துள்ளன் என்று எல்லோருடைய ஆத்மாவுக்குள்ளியும் அனோரணியான் மகதோமகியான் என்று அந்த சூக்ஷமான இனியும் பழக்க முடியாத அளவிற்கு சூக்ஷமாக இருக்கக்கூடிய ஆத்மாவுக்குள்ளேயும் அவன் இருக்கிறான். அந்த ஆத்மா ஆகாசம் உலகத்தை காட்டிலும் மிகப்பெரியதாய் எங்கும் பறந்திருக்கக்கூடிய அந்த ஆகாசம் அதைவிட பெரியவனாக இருக்கிறான். ஷானிலும் உளன் இன்னின்ற தூணினும் உளன் நீ சொன்ன சொல்லிலும் உளன் என்று பிரகலாத ஆழ்வானுடைய வாக்கியமாக கம்பநாட்டாழ்வான் காமிக்கிறாள் அல்லவா? அது பரமாத்மாவுடைய லட்சணம். ஏஷ சர்வபூதாந்தராத்மா அபகத பாப்மா திவ்யா தேவஹா ஏகஹா நாராயணஹா. இவன் எல்லோருடைய ஹிருதயத்துக்குள்ளே எல்லாருடைய ஆத்மாவுக்குள்ளேயும் கலந்திருப்பவன், அந்த ஆத்மாவுக்கும் அந்தர்யாமியாக விளங்குபவன் என்று பரமாத்மாவுடைய தத்துவம் புரியப்பட்டது. சரி, அந்த பரமாத்மாவின் தத்துவத்திற்கு அடுத்தது ஜீவாத்மாவுடைய தத்துவத்தை அறிய வேண்டும். ஜீவாத்மாவுடைய தத்துவத்தை விளக்க வேண்டும். பகவத் ராமானுஜர் தன்னுடைய சிஷ்யர்களுக்கு பரமாத்ம தத்துவத்தை விளக்கிக் கொண்டிருக்கக்கூடிய அதே கால விசேஷத்தில் ஜீவாத்மாவுடைய தத்துவத்தை விளக்க வேண்டும் என்று ஆசை கொள்கிறார். அப்பொழுது ராமானுஜருடைய திருவுள்ளம் என்ன தெரியுமா? நாமாக இந்த விஷயத்தை விவரித்து சொல்வதைக் காட்டிலும் நம் ஆச்சாரியர் திருக்கோட்டியூர் நம்பிகள் இதனை நன்கு விளக்கிச் சொன்னாரேயானால் அது பெருமை வாய்ந்ததாக திகழும். நான் எல்லாம் கற்றுக்கொண்டாகிவிட்டது, எனக்கு இனிமே தெரிய வேண்டும் என்பது எதுவும் கிடையாது, நான் என்ன நன்கு அறிந்து விட்டேன். ஏதோ உலகத்தோர் பார்த்து என்னை தெரிந்து கொள்வதற்காக நான் ஒரு ஆச்சாரியனிடத்தில் இருந்தேனை தவிர்த்து அந்த ஆச்சாரியர்கள் எனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை, நான் அவரிடத்தில் பயில வேண்டிய அவசியமும் இல்லை, எல்லாம் நான் தெரிந்து கொண்டாகிவிட்டது என்பதாக அலட்சியப்படுத்தக்கூடிய காலம் இது. ஒருபடி நாம் மேலே ஏறிட உடனேயே நாம் நம்முடைய ஆச்சாரர்களை மறந்து விடுகிறோம். அது தவிர நம் ஆச்சாரர்களை இதனை விளக்குவதற்கு தகுதி வாய்ந்தவர்கள் அல்லர் என்பதாக ஒரு இருமாப்பு நமக்கு தோற்றுகிறது. சுவாமி ராமானுஜர் ஆத்ம தத்துவத்தை விளக்க வேண்டும். இந்த ஆத்மாவுடைய நிலை என்ன, ஆத்மாவுடைய நிலை எப்படிப்பட்டது, ஆத்மாவுக்கும் பரமாத்மாவிற்கும் என்ன சம்பந்தம், இந்த சம்பந்தத்தை திருக்கோட்டியூர் நம்பிகள் விளக்கினால் மிக அழகாக இருக்குமே. அந்த மகனீயருடையதான திருவாக்கினாலே இது விளக்கப்பட்டது என்றால் மிகச் சுவை வாய்ந்ததாக இருக்குமே என்று நினைத்து தன் சிஷ்யரான குரத்தாழ்வானை அழைத்து, நீர் திருக்கோட்டியூர் சென்று நம்பிகள் திறத்தில் இதனுடைய லட்சணங்களை அறிந்து வாரும், இதனுடைய விளக்கங்களை அறிந்து வாரும் என்பதாக சொன்னார். சரி, ஆச்சாரியருடைய நியமனம், அந்த நியமனத்தை உல்லங்கனம் செய்யலாமோ, அந்த நியமனத்தை மீற முடியுமோ? உடனே குரத்தாழ்வான் விடைபெற்றுக் கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு நேராக திருக்கோட்டியூர் சென்றார். நம்பிகளிடத்தில் தான் வந்திருக்கக்கூடிய விஷயத்தை விண்ணப்பித்தார். ஒரு நாள், 2 நாள், 3 நாள், 4 நாள், 1 வாரம், 2 வாரம், 3 வாரம், 1 மாதம், 2 மாதம், 3 மாதம், இப்படியே நாள் ஓடிக்கொண்டே இருக்கிறதே தவிர்த்து நம்பிகள் வாய் திறந்து ஒரு வார்த்தை அருளிச் செய்யவில்லை. என்ன இது? கூறத்தாழ்வானுக்கா? ஐயோ, நாம் ராமானுஜரை விட்டு பிரிந்து வந்து விட்டோமே, ராமானுஜரை விட்டு பிரிந்து இங்கே இருக்கிறோமே, 6 மாதங்கள் ஆச்சாரியனை விட்டு பிரிந்து விட்டோமே, மறுபடியும் சென்று அவரை பார்க்க வேண்டாமா என்னும் எண்ணம் கூறத்தாழ்வானுக்கு. ஆனால் நம்பிகளோ வாய் திறந்து ஒரு வார்த்தை அருளி செய்யவில்லை. ஆச்சாரியனோ நம்பிகள் திறத்தில் அறிந்து வா என்பதாக நமக்கு நியமனம் அளித்திருக்கிறார். இறைச்சல் பெரு. ஒரு நாள் கூறத்தாழ்வான் திருக்கோட்டியூர் நம்பிகள் பால் சென்று, சுவாமி, அடியேன் வந்து 6 மாதமாயிற்று, என் ஆச்சாரியன் ராமானுஜனை விட்டு பிரிந்திருப்பது என்னால் இயலாது, இத்தனை காலம் நான் பிரிந்திருந்ததை மிகவும் மோசமான காலகட்டமாகத்தான் நினைத்திருக்கிறேன். தங்கள் திருவாக்கின் மூலமாக ஆத்மஸ்வரூபத்தை குறித்ததான விளக்கத்தை அறிந்து வரும்படியாக எங்கள் ஆச்சாரியன் உபதேசம் செய்தார். ஆனால் அடியேன் வந்து 6 மாதமாகிவிட்டது. ஆகையால் ஒரு முறையாவது ஸ்ரீரங்கத்திற்கு சென்று ராமானுஜரை சேவித்து வருவதற்கு தாங்கள் அடியனுக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்பதாக கூறத்தாழ்வான் திருக்கோட்டியூர் நம்பிகளிடத்தில் பிரார்த்தித்தார். அதற்கு நம்பிகள், அப்படியா, ஆச்சாரியனை காண செல்கிறாயா? சரி, 6 மாதமாக நான் உனக்கு ஒன்றும் சொல்லவில்லை அல்லவா? அடியேனுள்ளான் உடலுள்ளான் என்னும் பாசுரத்தை அனுசந்தித்தால் இந்த ஆத்மஸ்வரூபத்தை குறித்த விளக்கம் தெரியாதோ? இதை சென்று ராமானுஜரிடத்தில் தெரிவித்து விடு என்று சொன்னார். கூறத்தாழ்வான் வெகு பரபரப்புடன் திருக்கோட்டியூரிலிருந்து புறப்பட்டு நேராக திருவரங்கத்திற்கு வந்து ராமானுஜரை சேவித்து, சுவாமி, அடியேனுள்ளான் உடலுள்ளான் என்னும் பாசுரத்தை நம்பிகாள் அருளிச் செய்தார் என்றவுடன் ராமானுஜர் உற்சாகத்தில் குதித்தார். என்ன ஆச்சரியம்! ஆத்மாவுடைய ஸ்வரூபம் என்ன? இந்த ஆத்மா எப்படி இருக்க வேண்டும்? ஞானானந்தமயஸ்வா ஆத்மா சேஷோஹி பரமாத்மனஹா. இவனை ஆணாகவோ பெண்ணாகவோ தேவனாகவோ மனுஷனாகவோ
பசுவாகவோ பட்சியாகவோ விலங்காகவோ மரமாகவோ பார்க்க வேண்டிய அவசியமில்லை. அந்தந்த தேகத்தினுடைய சம்பந்தம் அந்தந்த சமயத்தில் கர்மாக்களுக்கு ஏற்றாற் போல உண்டாகிறதை தவிர்த்து ஞானஸ்வரூபம் அத்தியந்தம் நிர்மலம். இந்த ஞானமானது ஆத்மாவானது மிகவும் நிர்மலமானது. ஞானானந்தமயஸ்துவா ஆத்மா சேஷோஹி பரமாத்மனஹா. ஞானானந்த ஸ்வரூபன் பரமாத்மாவிற்கே சேஷபூதன். பரமாத்மாவிற்கு அடியேன் அடியேன். ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய உயிர் மூச்சான வார்த்தை இது. அடியேன் என்றால் அவருக்கு நான் தாசபூதன். தாசபூதா ஸ்வத சர்வேஹி ஆத்மான பரமாத்மனஹா என்று பரமேஸ்வரன் மந்திர ராஜபரஸ்தோத்திரத்தில் அருளி செய்தபடியாக அடியேன் என்பதாக சொல்லும் பொழுது, அதனால்தான் ஒரு ஸ்ரீவைஷ்ணவன் இன்னொரு ஸ்ரீவைஷ்ணவரை பார்த்தானேயானால் உடனே அவர் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்வது எப்படி தெரியுமா? அடியேன் ராமானுஜதாசன், அடியேன் ராமானுஜதாசோஸ்மி. இப்படித்தான் அறிமுகம். நான் எப்படிப்பட்டவன், எத்தகைய தன்மையானவன் என்பதாக மார் நிமிர்த்து தலையை நிமிர்த்திக் கொண்டு ராவண துரியோதனாதிகளைப் போல பேசிக்கொள்பவர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இல்லை. வைஷ்ணவம் திருஷ்டுவா என்பதாக ஒருத்தன் மற்றொருத்தனை பார்த்தானேயானால் அடுத்தருடைய அவன் செய்யக்கூடியதான காரியம் அடியேன் ராமானுஜதாசோஸ்மி. இந்த அடியேன் என்பதுதான் ஆத்மாவுடைய நிரூபகம், இன்ட்ரோடக்ஷன். ஆத்மா தன்னை காண்பித்துக் கொள்வது எப்படி தெரியுமா? அடியேன். பவ்யம், அந்த பணிவு. எப்பொழுதுமே அந்த பணிவை காண்பிக்க வேண்டும். பகவான் எங்கே உள்ளான்? அடியேன். அடியேன் உள்ளான். இங்கே இருக்கிறான் சுவாமி, இங்கே இருக்கிறான், எங்கும் இருக்கிறான், எல்லா இடத்திலும் இருக்கிறான். அப்பொழுது சேஷோஹி பரமாத்மனஹா, இவன் பரமாத்மாவிற்கு சேஷபூதன். ஞானானந்தமயஸ்துவாத்மா, ஞானானந்த ஸ்வரூபன், பரமாத்மாவிற்கே சேஷபூதன். இதுதான் ஆத்ம லட்சணம். ஆத்ம தத்துவ யாதாத்மிய ஞானத்தை அறிவதற்கு வழி. இப்படி கூரத்தாழ்வான் 6 மாதங்கள் திருக்கோட்டியூர் நம்பிவக்களிலே இருந்து கொண்டு அதன் பின்னர் நம்பிகள் இந்த அர்த்தத்தின் சீர்மையை அறிவதற்காகவே வெளிப்படுத்துவதற்காகவே 6 மாதங்கள் வாளாயிருந்து பின்னர் கூரத்தாழ்வான் மூலமாக அருளி செய்தார். ராமானுஜர் அதை உணர்ந்து தன் சிஷ்யர்களுக்கு காண்பித்தருளினார். அதை தவிர்த்து தான் இயற்றிய அனைத்து கிரந்தங்களிலும் இந்த விஷயத்தை அடிப்படையாக்கி கொண்டு தான் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தை சுவாமி ராமானுஜர் பிரச்சாரம் செய்கிறாரே. அத்தகையதொரு பெரும் அந்த வார்த்தையின் பொருளை உணர்ந்து அடியேன் ராமானுஜதாசோஸ்மி என்று நாம் அனுசந்தானம் செய்யலாம்.